வணக்கம். இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இன்றைக்கி ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி கொஞ்சம் பனி மூட்டமாக தான் இருக்குது சென்னையில். என்னென்னு தெரில, இந்த மாதம் ஃபுல்லாகவே பனி குறையவே இல்லை. நிறைய பேருக்கு இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இப்படியே நிறைய கேள்விப்படுறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கோவிட் வந்ததுக்கப்புறம் சளி பிடிச்சதுன்னா, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா ஒரு 15-20 நாளைக்கு வச்சு செஞ்சுட்டு தான் நம்மளை விடுது. ஸோ அதனால் மக்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்குமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அந்த த்ரோட்டு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் ரொம்ப போட்டு படுத்தலை. மக்கள் கவனமாக இருங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை ரேங்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வளர்ச்சியில் எனக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது. உங்களுடைய நேரத்தை செலவழித்து தினமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 18 நாடுகளில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு நேயருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி 1 மினிட். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நேற்றெல்லாம் ஒரே பரபரப்பாக அந்த ஏஐ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. DeepSeek R1 அப்படிங்கிற இந்த புது ஏஐ பற்றி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். என்னென்னா, DeepSeek R1 அப்படிங்கிறது சைனாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு ஏஐ. நம்ம இப்போ ChatGPT, ஜெமினி, கிளாடு இந்த மாதிரி வேறு டூல்ஸ் எல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. ChatGPT சும்மாவாவது ட்ரை பண்ணியிருப்போம் நம்ம எல்லாருமே. இப்போது சைனாவிலேருந்து இந்த DeepSeek R1 அப்படிங்கிற ஒரு ஏஐ இறக்கியிருக்காங்க அவங்களுக்கு போட்டியாக. எனக்கு ரொம்ப நாளாக அது தோணிகிட்டே இருந்துச்சு, என்னடா அது சைனா சைலண்ட்டாக இருக்கானே. ஏன்னா எப்போவுமே எந்த புது தொழில்நுட்பம் வந்தாலும் சைனாவும் களத்தில் இறங்கிடுவாங்க போட்டியில். நம்ம கொஞ்சம் ரொம்ப லேட்டாக, இந்தியாலாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வருவாங்க. சைனாவோட இந்த தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட அமெரிக்க ஏஐ மார்க்கெட்டையே அசைச்சு பார்த்துருச்சு போல இருக்குது. நேற்று ஸ்டாக் மார்க்கெட்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, DeepSeek R1 ஒரு ஓப்பன் சோர்ஸ், ரொம்ப ஃப்ரீ. அது இப்போ ChatGPT, கிளாடு, ஜெமினி அவன் எல்லாருமே பெரிய அமௌண்ட் வாங்குறானுங்க இன்றைக்கி. அது பயங்கர காஸ்ட்லியான ஒரு விஷயமாக மாறிட்டே போகுது. இப்படிப்பட்ட காலத்தில் எல்லோரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். சரி, ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அது ரொம்ப சுமாரெலாம் இல்லை. DeepSeek R1 இப்போ மற்ற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஏஐ டூல்ஸை விட இது ரொம்ப பிரமாதமான, இன்னும் கூடுதல் திறனோடு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ ஏஐ மார்க்கெட் இன்னும் வர காலங்களில் ரொம்ப பெரிய போட்டி ஃபைட்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே DeepSeek R1 ஏதோ தொழில்நுட்ப கோளாறுன்னு டவுன் ஆகிருக்கு. ஏன்னா அமெரிக்கா அப்படி சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் கொடுக்க தான் செய்வான்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம். அது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா, சின்ன சின்ன நாடுகள் அவங்க தொழில்நுட்பங்களை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். அது இந்த DeepSeek R1 அப்படிங்கிறதோட வருகை ஏஐயில் ஒரு மோனோபொலி இருக்குது இன்றைக்கி. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி தான், பெரிய நாடு, அவங்க வச்சுருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த விஷயத்தை பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த DeepSeek R1 வித்தியாசமானது. நான் முன்னாடி இந்த ChatGPT இவங்கெல்லாம் நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிற்காமல் கடகடான்னு சொல்லும்.
ஃபுல்லாக இணையத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உடனே என்னத்தையாவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கசகசன்னு உளறி கொட்டிடும். ஏன்னா நம்ம நிறுத்தாமல் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வளருவோம். அதே சிந்திச்சு நிதானமாக யோசித்து பேசும்போது ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகி சரியான தகவல்கள் தான் நம்ம கொடுப்போம். அதே தான் ஏஐக்கும். அதுவும் நிறுத்தாமல் கடகடன்னு பேசும். அதனால தான் பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் ஓவியங்கள்லாம் வாங்க ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீப்சீக், இந்த ChatGPT இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு படம் வரைஞ்சி கொடுன்னு கேட்டோம்னா 6 விரல் 7 விரல்லாம் வச்சு வரைஞ்சி கொடுக்கும். சம்டைம்ஸ் பார்த்தா அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அப்படிலாம் இனிமேல் இருக்காதுன்றாங்க. இந்த டீப்சீக் R1 வந்து அவன் வந்து பயங்கர நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணி கொடு. அது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. பொறுமையாக யோசிக்குது. தான் எப்படி யோசிச்சேன்னு அது சொல்லுது. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீ எப்படி இதை யோசிச்ச அப்படின்னு சொன்னால் அதையும் இது சொல்லுது. இதுவும் ஒரு புது திறன் இது. இப்படி இன்னும் வருங்காலத்தில் இந்த ஏஐ வந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தெரியுது. ஏன்னா அதிக பயன்பாடு அதிகமாக போகுது. இதை வந்து ஜெவான்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நேற்று இதை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஜெவான் பேரடாக்ஸ்னால் என்னென்னா, ஜிவான்ஸுன்றவர் வந்து 1800களில் ஒரு ஆய்வறிஞர். அவர் வந்து இந்த ஜெவான்ஸ் பேரடாக்ஸ், அவர் பேர் தான் ஜெவான், அவர் உருவாக்கின ஒரு கான்செப்ட் தான் இந்த ஜெவான்ஸ் பேரடாக்ஸு. அது என்னென்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த, இப்போ கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காருக்கு குறைவான பெட்ரோலில் ஓடக்கூடிய காரை நம்ம கண்டுபிடிச்சோம்னா மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இந்த கார்களை. அப்போ என்ன ஆகும்னா, அப்போவும் காருக்கான பெட்ரோல் தேவை வந்து அதிகம்தான் ஆகும். நம்ம வந்து காருக்கான பெட்ரோல் தேவையை குறைக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் காருக்கான தேவை வந்து அதிகமாகும். அப்போ பெட்ரோலுக்கான தேவையும் அதிகமாகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. ஏஐக்கும் அது வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏஐ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜியில் அதை நம்ம இம்ப்ரூவ் அது எவ்வளோ ஒரு குறைஞ்ச ரிசோர்ஸஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஏஐயை நம்ம உருவாக்க அதிகமான மக்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான ரிசோர்ஸஸ் நமக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து விளக்குறது வந்து கொஞ்சம் சிரமந்தான். பட் முடிஞ்ச வரைக்கும் விளக்கியிருக்கேன். இன்னும் எளிமையாக நம்ம சொல்லலாம். இப்போது கரண்ட்டு தேவை வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம எல்இடி விளக்குகளை வந்து கண்டுபிடிச்சோம். முன்னாடியெல்லாம் குண்டு பல்பு, டியூப் லைட்லாம் இருக்கும். இப்போ எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் வருது. ஏன்னா எல்இடி லைட்டுக்கு வந்து பவர் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால, இதனால் பவர் கன்சப்ஷன்ஸ் குறையும், ஓவரால் பவர் கன்சப்ஷன் குறையும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்று பண்ணுறோம். ஆனால் என்னென்னா, இப்போ எல்இடி குறைந்த விலைக்கு கிடைக்கிறதுனால நம்ம அதிகமான எல்இடி லைட்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்து அதிகமான பவர் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இதே தான் ஏஐக்கும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் வந்து ஏஐயோட தாக்கம், ஏஐயோட பயன்பாடு நம்ம எல்லாரோட டெய்லி லைஃப்லேயும் ஏஐ பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் நேரடியாக பாதிப்பை உண்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை விட நமக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அதை ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஏஐயும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது வந்து சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது வந்து நம்மளை இன்னும் பெட்டராக இயங்கிறதுக்கான, பெட்டராக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. பட் இப்போதைக்கு டீப்சீக் R1 வந்துருச்சு. ஸோ இது வந்து மற்ற ஜாம்பவான்களெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக இவன் ChatGPT என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை போய் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த டீப்சீக் R1 பற்றின செய்தி பரவலாக தொடங்குகிற அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியிலேருந்து 2000 பேரை ஒரு இமெயில் அனுப்பிச்சு வேலையை விட்டு துரத்திட்டாங்க.
யோசிச்சு பாருங்க. இதுதான் அது ஒரு ஐடி கம்பெனி. அங்கேருந்து 2000 பேர வேலைய விட்டு அனுப்பியிருக்காங்க ஒரே நாள்ல. எனக்கு வந்து அது ரொம்ப பாதிச்சது. ஏன்னா, நான் என் பர்சனல் லைஃப்பில் நானும் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை க்ராஸ் பண்ணியிருக்கேன். என்னோட நான் வந்து ஆனந்த விகடனில் வேலை பார்க்கும்போது கோவிட் டைமு கிட்டத்தட்ட 180 பேரை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க ஒரே நாளில். ஒரே மெயில் தான். எல்லோரும் வெளியே போங்க. ஒரு மனிதனை வந்து வேலையை விட்டு திடீர்னு அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தையே வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். 150 பேர் அப்படிங்கிறது 150 குடும்பங்கள். அவங்க வந்து அந்த சம்பளத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அடுத்த மாதம் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், இஎம்ஐ இருக்கும், லோன்ஸ் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளோடு தான் எல்லாருமே வேலைக்கு போகிறோம். வேலை போச்சுன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுவும் கோவிட் டைமில் ஒரு 150 பேரை ஆனந்த விகடன் வந்து வெளியே அனுப்பிச்சப்போ ரொம்ப எனக்கெலாம் வந்து உடஞ்சி போயிட்டேன் நான். ஏன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப சாதாரண சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் எனக்கு தெரியும். அது ரொம்ப பாதிச்சுது எனக்கு. கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் வந்து மறுபடியும் ஒரு வேலையில் போய் செட்டில் ஆகி ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்புறதுக்கே ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. ஏன்னா கோவிட் டைமில் எங்கேயுமே புதுசாக வேலைக்கு ஆளுங்க எடுக்கலை. அந்த மாதிரியான சிக்கல்லாம் இருந்துச்சு. யாருமே வந்து முதல்ல யாரும் ஆஃபீஸஸே ரன் ஆகலை. அந்த மாதிரி டைமில் வேலை போனதுன்றது வந்து இன்னும் கொடுமை. கிட்டத்தட்ட நானுமே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். அப்போ எனக்கு நேற்று வந்து அதே உணர்வு வந்துச்சு. 2000 பேர் அப்படிங்கிறது 2000 குடும்பங்கள். 2000 குடும்பங்கள் வந்து இனி அடுத்த மாதம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம்லாம் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து முதலாளிகள் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக வயலண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து டவுன் சைசிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி அப்படின்னும் சொல்லலாம். இப்போ நம்ம டீப்சீக் பற்றி எல்லாம் பேசணும் இல்லையா, அதோட ஒரு இம்பேக்ட் தான் இந்த ஜாப் லாஸ் அப்படிங்கிற அந்த விஷயமும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம மனுஷங்க பண்ணிக்கிட்டு இருந்த பெரும்பாலான வேலைகளை ஏஐ வந்து சில நிமிடங்களில் ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பிக்குது. ஆட்டோமேஷன் மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி ஏஐ செய்ய முடியாத வேலைகளுக்கு மட்டும்தான் மனுஷங்க வேணும் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்மளுடைய வேலை சார்ந்த அலுவலகம் சார்ந்த அந்த கட்டமைப்பை வந்து மாற்ற தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ரொம்ப டேஞ்சர் இது. ஏன்னா இன்றைக்கே உலகம் முழுக்க கிக் எக்கனாமி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிக் எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா, ஆஃபீஸ் இருக்காது, எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் கம்பெனி இருக்கும், வேலைக்காரங்களும் இருப்பாங்க. அந்த வேலைக்காரங்க யாருன்னா அவங்க வந்து ஃப்ரீலான்சராக இருப்பாங்க. அவங்க தான் கிக் எக்கனாமி. இந்த ஃப்ரீலான்சர்ஸை வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம இப்போது ஸ்விக்கி பார்க்குறோம், ஊபர் பார்க்குறோம், ஓலா பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனிக்கு தான் வேலை செய்வாங்க. எப்படின்னா, அந்த கம்பெனி இவங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி வேலை கொடுக்கும். அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க, அதுக்குண்டான கூலியை வந்து பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கிக் எக்கனாமி வந்து இன்றைக்கி வளரக்கூடியதாக இருக்குது. இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது யாருக்கு டேஞ்சர் அப்படின்னா, முதலாளிகளுக்கு கிடையாது. ஏன்னா முதலாளிகளுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. அவங்க ஆஃபீஸ் போட வேண்டாம். அப்புறம் என்ன தொழிலோ அந்த தொழிலுக்கான கருவிகளை கொடுக்க வேண்டாம். இப்போ ஸ்விக்கியில் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் பைக் யார் கொடுக்கறது? நம்ம ஓன் பைக்கை தான் நம்ம ஓட்ட வேண்டியிருக்கோம். ஓலாவில் கார் ஓட்டுறவங்க எல்லோரும் அவங்கவுங்க ஓன் காரை தான் ஓட்டுறாங்க. ஸோ இந்த காரு மெயின்டெனன்ஸு, காரை வாங்கி கொடுக்கறது. இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்லேட்டர் இருக்காருன்னா அவருக்கான இதை வந்து லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரையோ கம்பெனி கொடுக்க தேவையில்லை, அவங்கவுங்க ஓன் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. அப்புறம் பணியிடம், அதுவும் கொடுக்க தேவையில்லை, அவன் இடத்துலையே வேலை பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ ஆஃபீஸ்க்கு செலவு கிடையாது. அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது.
அவனுக்கு வந்து பிஎஃப் கிடையாது. அவனுக்கு வேறு எந்த ஒரு பணியாளருக்கு கொடுக்க வேண்டிய எந்த விஷயத்தையுமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்காது. இப்படி எந்த பெனிஃபிட்ஸும் இல்லாத ஒரு மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் கிக் எக்கனாமியை நோக்கி தான் நம்ம எல்லாருமே இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது என்ன ஆகும்னா, இப்படி தான் 100 பேரை டப்புன்னு நீங்கள் இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். அவங்களுக்கும் நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நிறுவனம் வந்து நம்மளை எப்படி நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்க தேவையில்ல, சம்பள உயர்வு கொடுக்க தேவையில்ல, நம்ம சம்பள உயர்வையும் கேட்க முடியாது. அதுக்கான செட்டப்பே இருக்காது. நீங்கள் வந்து உங்களை ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இது வந்து முதலாளிகளுக்கு ரொம்ப வசதியான ஒரு செட்டப்பாக இன்றைக்கி மாறிட்டு வருது. அதனால தான் உலகம் முழுக்க கிக் எக்கனாமியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே தங்களுக்குன்னு சங்கங்கள் அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சங்கம் அமைக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் வந்து சங்கம் அமைக்கும்போது எல்லோரும் திட்டிகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன்லலாம் திட்டினாங்க. சங்கம் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க. போராடிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து புதுசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க அப்படின்லாம். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நமக்கு வந்து சங்கங்கள் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக மாறக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கான உரிமையை கூட நம்மளால் கேட்க முடியாத ஒரு நிலமை இருக்குது. இது விகடனில் பிரச்சனை ஆனப்போ கூட ஒரு மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் தான் வந்து ஹெல்ப் பண்ணி அங்கே இருந்த பலருக்கு வந்து சரியான இழப்பீடு பெற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ போராடுறதுக்கான சங்கம் வந்து தேவைப்பட ஆரம்பிக்குது. இது ஒரு மாதிரி பேரடாக்ஸ் தான். ஒரு பக்கம் ஏஐயோட வளர்ச்சி, அது வந்து நம்மளுடைய அன்றாடத்தை வந்து நேரடியாக பாதிக்க ஆரம்பிக்குது, வேலைகளை பறிக்க ஆரம்பிக்குதுன்றது ஒன்று. இன்னொரு பக்கம் இந்த கிக் எக்கானமி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்முடைய உரிமைகளை வந்து பறிக்கிறதுக்கான ஒரு டூலாக மாற ஆரம்பிக்குது. நம்ம எல்லாருமே இப்போ ஃப்ரீலான்சர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து முதலாளிகளுக்கு வந்து ரொம்ப வசதியாயிரும். அவங்க எப்படி வேணாலும் நம்மளை இது பண்ணலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டில் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு எழுதப்பட்ட ஒரு பணியாளராக இருந்தால் மட்டும்தான் அரசு வந்து வகுத்திருக்கிற எல்லா சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு உங்களை வந்து உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இது எதுவுமே இல்லாமல் நீ யாரோ நான் யாரோன்னு டீல் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க வந்து அதை தான் ப்ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரீலான்சர்ஸை வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை. என்னென்னா, ஏகப்பட்ட பேசக்கூடிய ஊடகத்துறையிலேயே இது வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்படிங்கும்போது நீங்கள் தொழிற்சாலைகள், பனியன் கம்பெனிங்க, கார் உற்பத்தி நிறுவனங்கள், இவங்கெல்லாம் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா ஊடகம் தான் அதிகமான அறம் பேசுகிறாங்க. மக்களோட விளிம்பு நிலை மக்களோட நிற்கணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களே வந்து இதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மற்றவங்கள வந்து நம்ம எப்படி என்னன்னு சொல்ல முடியும்னு தெரில. இந்த மாதிரி சமயத்தில் நமக்கான உரிமைகளை நம்ம எப்படி கேட்டு போராடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மெக்சிகோவில் வந்து கிக் எக்கானமி வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. அது ஒரு வளரும் நாடு, இந்தியாவோட கொஞ்சம் கம்மியான நாடு. அந்த நாட்டில் வந்து இப்போது கிக் எக்கானமி தான் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய இந்த டெலிவரி ஜாப்பு, ரேப்பிடோ மாதிரியான விஷயங்கள்லாம் ரன் பண்ணுறாங்க. பெண்கள் தான் அதிகமாக அதில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க மெக்சிகோவில். அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே ரொம்ப பணி பாதுகாப்பு இல்லை, சம்பள உயர்வு இல்லை. அதை விட அவங்களுக்கு இந்த வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையானப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி இப்போ அவங்களுக்கு வேண்டிய உரிமைகளுக்காக அவங்க தொடர்ச்சியாக போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயுமே நம்ம ஊர்லேயுமே கூட ஸ்விக்கி தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கான உரிமைகளை, அவங்களுக்கான விஷயங்களுக்காக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு முதலாளிகள் காதை எட்டும், அவங்க எந்தளவுக்கு நமக்கு எல்லாத்தையும் தருவாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த வேலை பறிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரே ஒரு மெயில் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் இனிமேல் நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதுங்கிறது எப்படி இருக்குது? நம்மலாம் வந்து
நிறைய வேலை செய்கிறதுக்குன்னே பழக்கப்படுத்தப்பட்டவங்க. ஏகப்பட்ட வேலை செய்கிறதுக்குன்னே வேலை செய்கிறது, விசுவாசமாக இருக்கிறது, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு உதவுறது, இப்படியே நம்ம பழக்கப்படுத்தப்பட்டுட்டதுனால நம்ம வந்து மாடு மாதிரி உழைக்க பழகியிருக்கோம். நமக்கு கொடுக்குற 10 ரூபா கூலி கொடுத்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு நம்ம உழைப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரியான வெளியேற்றங்கள் வந்து நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம வந்து எப்படி இனிமேல் வேலை பார்க்க போகிறோம்? விசுவாசம் அப்படிங்கிறதுக்கான அந்த சொல்லுக்கான பொருள் வந்து என்னவா இனிமேல் மாறும்? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கோமோ, நிர்வாகங்களும் அதே அளவுக்கு நம்மக்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து லாபத்தை கருதி தான் எதாக இருந்தாலும் செய்கிறாங்க. நீங்கள் என்ன உழைப்பை போட்டிருந்தாலும் ஒரு நாளில் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நாமளும் வந்து சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு வேலையில் ஈடுபடணும். நல்ல வாய்ப்புகள் வரும்போது நிறுவனத்தை பற்றி கவலைப்படாமல் மாறிக்க தயாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து பேசணும்னு நினச்சது. இந்த ஏஐ வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீப்சீக் R1 அப்படின்னு கூகுள் பண்ணாலே அந்த ஏஐ பற்றின இந்த இது வரும். அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கூகுள் சர்ச்சுக்கும் ஒரு ஏஐக்கும் ஆன வித்தியாசம் என்னென்னா, கூகுள் சர்ச்சில் உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல் வந்து குமியும். இந்த டீப்சீக்கே இந்த ஏஐ ChatGPTயோ இது மற்ற ஏஐயோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானதை அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுவும் என்னென்னு பாருங்கள். நிச்சயமாக தொழில்நுட்பத்தை எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே அந்த தயக்கத்தெல்லாம் வச்சுக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தொழில்நுட்பத்தை கைப்பற்றிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அப்டேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து மாறும். நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல நாளாக அமையட்டும். வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னா பத்திரமா போங்க. டிரைவிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சாலையில் ரொம்ப கவனமாக இருங்க. குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உப்பு காரமெல்லாம் பார்த்து போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சிறந்த நாளாக அமையட்டும். நானும் வந்து நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்காதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.